நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நாளை நடைபெறுவதாக பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு டாக்டர் ராமதாஸ் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாமகவின் தலைவராக தானே செயல்படுவதாக அறிவித்திருந்த அவர், சில நாட்களுக்கு முன்பாக மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு மாநாட்டிலும் யார் தவறு செய்திருந்தாலும் கட்சியிலிருந்து வெளியேற்றி விடுவதாகவும், கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கட்சிக்குள் கூட்டணி வைக்காதீர்கள் என்றெல்லாம் கடுமையாக எச்சரிக்கை விட்டிருந்த நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அக்கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாகை துப்பாக்கியால் சுட்டவரை போலீசார் கைது செய்தனர். பட்டணம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி தண்டுமாரியம்மன் கோயில் பகுதியில் நள்ளிரவில் ஏர்கன் துப்பாக்கியுடன் இருந்த ஜோடியில் ஆண் நபர் துப்பாக்கியால் சுட்ட CCTV காட்சிகள் வெளியானது. இதுகுறித்து விசாரித்த போலீசார் துப்பாக்கியுடன் வந்தது பட்டணம் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பதை கண்டறிந்து விசாரணை நடத்தினர். அப்போது அவரது மகனை தெருநாய் கடிக்க வந்ததால் ஏர்கன் மூலம் நாயை சுட முயன்றதாகவும், நாய் தப்பி ஓடியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ஓசியில் ஏர்கன் வாங்கிக் கொண்டு மகனை கடிக்க வந்த நாயை சுட முயன்ற வினோத்தை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை மர்ம கும்பல் தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டமெட்டரை கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் இருந்த சஜ்ஜலப்பட்டியைச் சேர்ந்த ராஜா, கோவிந்தம்மாள், இவர்களின் மருமகன் ராமச்சந்திரன், பேத்தி வர்ஷினி ஆகிய 4 பேரை நேற்றிரவு காரில் வந்த முகமடி அணிந்த 7 பேர் கொண்ட கும்பல் தாக்கி 3,60,000 ரொக்கம், கோவிந்தம்மாள் அணிந்திருந்த 8.5 சவரன் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளது. கொள்ளையர்கள் தாக்கியதில் ராமச்சந்திரன் இரத்த காயங்களுடன் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமச்சந்திரன் தாக்கியதில் கொள்ளையரும் இரத்த காயங்களுடன் தப்பியதாக கூறப்படுகிறது. பரபரப்பான இந்த சம்பவம் குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒருபோதும் தனது பழைய வாழ்க்கைக்கு திரும்பப் போவதில்லை என தெரிவித்துள்ள நடிகர் ரவிமோகன், தோழி கெனிஷா தனக்கு அழகான துணையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ரவிமோகன், ஆரத்தியின் பெயரை குறிப்பிடாமல் எப்போதும் முன்னாள் மனைவியாக மட்டுமே இருப்பார் என்று தெரிவித்துள்ளார். தன் சொந்த குழந்தைகளை பார்க்கக்கூட பவுன்சர்களால் விரட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். குழந்தைகளை வைத்து அனுதாபத்தை தேட வேண்டாம் என்றும், இனி எப்போதும் நீதிமன்றத்தில் மட்டுமே சந்திப்பு என்றும் கூறியுள்ளார். தனது குழந்தைகள்தான் தனது சந்தோஷமும் பெருமையும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தன்னுடைய வீட்டை விட்டு ஏதுமின்றி வெளியேறிய போது அழகான துணையாக தோழி கெனிஷா உறுதியுடன் நின்றதாக தெரிவித்தார். தன் கதையை கேட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து ஒரு நல்ல மனநல ஆலோசகராக இல்லாமல் தோழியாக இருந்து உதவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மினி லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான அரசின் விலையில்லா மிக்சி குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சுரண்டை பகுதியில் இந்த மினி லாரியில் ஏராளமான விலையில்லா மிக்சிகள் இருப்பது குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ எடுத்து ஆன்லைனில் புகார் அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அது குறித்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசாரும் வருவாய்த்துறையினரும் லாரியை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு அதில் இருந்தவரிடம் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது நாகர்கோவில் அருகே உள்ள கோணம் பகுதியிலிருந்து 351 மிக்சிகளை வாங்கி தென்காசிக்கு எடுத்துச் சென்றது தெரியவந்தது. அரசின் விலையில்லா மிக்சி இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எப்படி தனிநபருக்கு சென்றது என்பது குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நான்கு நாள் பயணமாக ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டுச் சென்றார். ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று காலை டெல்லி சென்றுள்ள ஆளுநர் வரும் 18ஆம் தேதி வரை அங்கு இருப்பார் என்று கூறப்படுகிறது. எதற்காக டெல்லி சென்றுள்ளார் எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இருப்பினும் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஆளுநர் ரவி பயணம் செய்துள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி சண்முகம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிட்டார். அப்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் அதற்கு அங்குள்ள சாதிய கட்டமைப்பு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் கோயில் திருவிழாவில் நடைபெற்ற தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாகவும் 13 பேர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் நீதிபதி குற்றம் சாட்டினார். இதனை விசாரித்த நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மண்டல ஐஜி, மாவட்ட எஸ்பி ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். கள்ளக்குறிச்சி கனியாமூர் வழக்கில் இன்று ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்கு ஆஜராகினர். கனியாமூர் தனியார் பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி 615 பேர் ஆஜராக சிறப்பு புலனாய்வு பிரிவு சம்மன் அனுப்பியது. இதில் 53 சிறார்களும் அடங்குவர். இந்நிலையில் இன்று 500க்கும் மேற்பட்டோர் ஆஜரான நிலையில் வழக்கின் விசாரணையை ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கோவையில் போலீசாரை துப்பாக்கியால் சுடமைந்த ரவுடி ஹரிஸ்ரீ மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு ஒன்றிற்காக போலீசார் ஹரிஸ்ரீயை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களிடம் தப்புவதற்காக ஹரிஸ்ரீ துப்பாக்கியால் போலீசாரை சுட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்பிற்காக போலீசார் ஹரிஸ்ரீயின் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். இந்நிலையில் அவர் மீது ஆயுதங்களை காட்டி மிரட்டுதல், அரசு அதிகாரியை செயல்பட விடாமல் தடுத்து தாக்குதல், சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை எம்கேபி நகரில் தன்பாலின உறவுக்கு ஆசைப்பட்ட இளைஞரை கட்டி போட்டு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்த பெண் உட்பட 3 போலீசார் தேடி வருகின்றனர். எம்கேபி நகரைச் சேர்ந்த ஹிதேஷ் என்பவர் வீட்டில் பெற்றோர் இல்லாத நிலையில் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கான செயலி மூலம் ஒருவரை ஓரினச் சேர்க்கைக்காக வீட்டிற்கு அழைத்துள்ளார். சிறிது நேரத்தில் ஆட்டோவில் வந்த ஒரு பெண், 2 ஆண் ஆகிய 3 வீடு புகுந்து ஹிதேஷை கட்டி போட்டுவிட்டு 30 சவரன் தங்கம், நகை மற்றும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக ஹிதேஷ் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து ஆட்டோவில் வந்து ஆட்டையை போட்டுச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் ஹிதேஷ் மாற்றி மாற்றி பேசுவதால் அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் சர்ச்சை பாடலின் வரிகளை நீக்கிவிட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா என தொடங்கும் பாடல் இந்துக்களை அவமதிக்கும் வகையில் விடுவதாக பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. பக்தி பாடலின் வரிகளை மாற்றி வெங்கடேஸ்வர ராவை அவமதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டதாக கூறி பாடலுடன் சேர்த்து படத்தையும் வெளியிட தடை கூறி மனுவில் குறிப்பிடப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பாடலின் வரிகள் மாற்றியமைக்கப்பட்டு புதிய சென்சார் சான்று பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்த மதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பட தயாரிப்பு வழக்கறிஞர் பாடல் டியூன் மியூட் செய்யப்பட்டுவிட்டதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். நெல்லை மாவட்டம் வண்டியூர் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி சுமார் 20,000 பணத்தை பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தளபதி சமுத்திரம் மேலுள்ள உள்ள பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல் போடுவது போல 4 மர்ம நபர்கள் வந்துள்ளனர். அப்போது ஊழியர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் தோளில் தொங்கவிட்டிருந்த பணப்பையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதில் சுமார் 20,000 ரூபாய் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏர்வாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் பெட்ரோல் பங்கில் வழிப்பறி செய்தது நெல்லையில் பெட்ரோல் குண்டு வீசிய குற்றவாளிகள் தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீச்சு குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வழிப்பறி செய்ததன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.